ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஸ்வீடன் செல்லவிருந்த விமானத்தில் சீட் பெல்ட் அணிய மறுத்த 3 வயது சிறுவனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சக பயணி ஒருவர் இணையத்தில் பதிவிட்ட கருத்து விமான பயணங்களில் குழந்தைகளுடன் பயணிப்பது குறித்த பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானம் புறப்பட தயாராக ஓடுபாதைக்கு சென்றபோது அந்த சிறுவன் இருக்கையில் அமர மறுத்து அழுதுள்ளார். சிறுவனை சமாதானப்படுத்த விமான குழுவினர் குடும்பத்தினருக்கு 10 நிமிடங்கள் அவகாசம் அளித்தும் பலனளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு விமானம் மீண்டும் வாயிலுக்கு திரும்பியதுடன் அந்த குடும்பத்தினரும் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டனர். அவர்களின் பொதிகளும் சரக்கு அறையிலிருந்து எடுக்கப்பட்டதால் விமானம் புதிய புறப்பாட்டு நேரத்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. வெள்ளிக்கிழமை இரவு தன் சொந்த ஊர் திரும்ப முயன்ற போது ஏற்பட்ட இந்த தாமதம் தனக்கு மிகுந்த விரக்தியை ஏற்படுத்தியதாக பதிவிட்ட பயணி தெரிவித்தார். மேலும் சிறுவர்கள் அழுது கொண்டே இருக்கும் இதுபோன்ற தொல்லைகளில் இருந்து தப்பிக்க கூடுதல் கட்டணம் செலுத்தியாவது பெரியவர்கள் மட்டும் செல்லும் விமானங்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் என அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து நூற்றுக்கணக்கான இணைய பயனர்கள் தங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வயதை பொருட்படுத்தாமல் விமான புறப்பாட்டை தாமதப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் இறக்கிவிடப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் ஆதரித்தனர். மேலும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் என்பதால் விமான குழுவினருக்கு வேறு வழி இல்லை என்றும் சுட்டிக்காட்டினர். மறுபுறம் பெற்றோர் மீது மட்டுமே குறை கூறுவதும் நியாயமல்ல என்று பலரும் ஆதரவு குரல் எழுப்பினர். அறிமுகமில்லாத குறுகிய மற்றும் இறைச்சலான சூழலில் சிறு குழந்தைகள் மற்றும் 3 வயதுடையவர்கள் பிடிவாதம் பிடிப்பது அல்லது கோபப்படுவதும் உளவியல் ரீதியாக இயல்பான ஒன்றே என்றும் இதனால் பெற்றோரை திறமையற்றவர்கள் என்று முத்திரை குத்துவது தவறு என்றும் வாதிட்டனர்.